சிவகங்கை அருகே நடைபெற்ற இரட்டை கொலையில் பெண் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இரட்டை கொலையில் குற்றவாளிகள் சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சகோதரர்களை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பெண் உள்ளிட்ட இந்த 7 பேரும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா நாச்சிகுளம் பகுதியை சேர்ந்த சகோதரர்களான சுபாஷ் மற்றும் ஜெயசூர்யா ஆகிய இருவரும் தங்களது நண்பர்களான சிவகங்கை அரண்மனை சிறுவயலை சேர்ந்த ராஜேஷ், சாத்தரசன்பட்டி நவீன், கிழுவச்சி அஜய் ஆகியோருடன் இணைந்து கொல்லங்குடி அருகே கல்லணையில் தங்கி மஞ்சு விரட்டு காளைகளை வளர்த்து வந்தனர். மேலும் தங்களது காளைகளுடன் சென்று மஞ்சு விரட்டு போட்டியில் பங்கேற்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவில் 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் கல்லணை பகுதிக்கு வந்து சகோதரர்கள் இருவரையும் வெட்டி படுகொலை செய்துவிட்டு சென்றுள்ளனர். கும்பல் தாக்குதலில் இருந்து தப்பி சென்ற சகோதரர்களின் நண்பர்களான ராஜேஷ் மற்றும் நவீன் அளித்த தகவலில் காளையார் கோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அங்கு இரத்த வெள்ளத்தில் கிடந்த சகோதரர்களின் சடலத்தை கைப்பற்றி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இரட்டை கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி கல்லல் அருகே பணக்குடியில் மஞ்சு விரட்டு நடந்துள்ளது. அப்போது சகோதரர்களின் மாட்டை பிடிப்பதில் புதுப்பட்டியை சேர்ந்த மதன் மற்றும் அவரது நண்பர்களுடன் பிரச்சனை ஏற்பட்டு உள்ளது. இரு தரப்பினரும் வாய் தகராறில் ஈடுபட்டு அது கைகலப்பில் முடிந்து உள்ளது. இந்த சம்பவத்துக்கு பழிக்கு பழியாக மதன் கும்பல் நள்ளிரவில் வந்து கொலையில் ஈடுபட்டதை முதற்கட்ட விசாரணையில் போலீசார் கண்டறிந்தனர். தொடர்ந்து தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் இரட்டை கொலையில் ஈடுபட்டதாக சிவகங்கை காலவாசலை சேர்ந்த திவாகர், சாஸ்திரி தெருவை சேர்ந்த வாணி கருப்பு மனைவி மதுமதி, சுந்தர நடப்பை சேர்ந்த சந்தோஷ், நகரம்பட்டியை சேர்ந்த ராம்ஜி, யுவராஜ், அருண்குமார், ஒக்கூரை சேர்ந்த அபினேஷ் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். முக்கிய குற்றவாளியான மதனை போலீசார் தேடி வருகின்றனர். கொலையான சகோதரர்கள் இருவரும் தங்கியிருந்த இடத்தை மதனுடன் தொடர்பில் இருந்த மதுமதி காட்டிக் கொடுத்ததாக அவரை போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவித்து உள்ளனர்.